ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். 5ஆம் அத்தியாயம், ஸ்லோகம் 4. பிரம்மத்தை ஆச்சாரங்கள் கடைபிடிப்பதாலோ உணர்வது மூலமாகவோ அல்லது சடங்குகள் மூலமாகவோ கண்டுகொள்ள முடியாது. காரண மற்றும் விளைவு வழிகள் மூலம் பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட முடியாது. பிரம்மத்தை வார்த்தைகள் அல்லது மொழிகள் குறிப்பிட்டு காட்டாது. எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீயே இருக்கும்போது ஏன் மனமே ஏன் அழுகிறாய்? வரையறையில்லாத மற்றும் காரண விளைவற்ற ஒன்றை வரையறுக்க உட்பட்ட வழிகள் மூலம் அடைய முடியாது. நம்முடைய ஒட்டுமொத்த எண்ண வடிவங்களை முழுவதுமாக அழிப்பதன் மூலம் மட்டுமே பிரம்மத்தை நாம் முழுவதுமாக உணர முடியும். ஒட்டுமொத்த எண்ணங்கள் என்றால் நாம் கடைபிடிக்கும் மதம், ஆன்மீக ஆச்சாரங்கள், எண்ணங்கள், சடங்குகள் அனைத்து துவைத மற்றும் அத்வைத தத்துவ கருத்துக்கள் மற்றும் ஐம்புலன்களால் கண்டுணர்ந்து மொழிகள் மூலம் புரிந்து கொள்ளப்படுபவை அனைத்தும் இதில் அடங்கும். தன் சுயத்தை பற்றிய எண்ணங்கள் தொடர்ந்து உண்டாவதால் மட்டும்தான் பிரம்மத்தை பகுத்து உணர முடியும். பிரம்மம் எப்போதும் உள்ளது. நாம் அந்த உணர்வை தடுக்கும் விஷயம் என்ன என்பதை அறிந்து கொண்டாலே தன் சுயமான பிரம்மத்தை அவ்வாறே உணர்ந்து கொள்ளலாம். 5ஆம் அத்தியாயம், ஸ்லோகம் 5. சுய நினைவுள்ள நிலைக்கும் அல்லது சுய நினைவு இல்லாத நிலைக்கும் மத்தியில் பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியாது. இடம் அல்லது இடங்களை கடந்த நிலை சந்திக்கும் போது பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியாது. காலம் மற்றும் காலத்தை கடந்த நிலைகள் ஒன்றாகும் போது பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியாது. எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீயே இருக்கும்போது ஏன் மனமே ஏன் அழுகிறாய்? பிரம்மம் என்பது ஏதாவது ஒன்று சேர்வதாலோ அல்லது ஒன்றிணைவதாலோ உருவாவதில்லை. பிரம்மத்தை பிரிக்க முடியாது. மேலும் அது தனிப்பட்ட பகுதிகளை உண்டாக்குவது இல்லை, ஒன்றாக்குவதும் இல்லை. பிரம்மம் பல்வேறு அலைவரிசைகளில் சில பரிமாணங்களில் இயங்குவதால் அது வேறுபாடுகளுடன் இருப்பது போல தோன்றுகிறது. சைத்தன்யம் சுருங்கிய நிலையில் குறிப்பிட்ட பரிமாணத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கும்போது அவை பல ரூப அபிப்பிராயத்தை அளிக்கிறது. இந்த அபிப்பிராயங்கள் பிரம்மத்தின் நாடகத்தில் மேலோங்கி இருப்பது இயல்புதான். இந்த நாடகம் அழுத்து போதும் என்கிற வெறுப்பு நமக்கு உண்டாகும் போது அனைத்தும் பிரிக்க முடியாத ஒரே சைத்தன்யம் என்கிற அத்வைத நிலை படிப்படியாக உண்டாகும். எப்போது நம் விழிப்புணர்வு விரிவடைய தொடங்குகிறதோ நாம் உடலோடு இருந்தாலும் அனைத்தையும் பிரம்மமாக உணரத் தொடங்கி விடுவோம். பிறகு அனைத்துமே பிரம்மம் அல்லது வேறில்லை என்றாகிவிடும். 5ஆம் அத்தியாயம், ஸ்லோகம் 6. பிரம்மம் ஒரு ஜாடியோ அல்லது ஜாடியினுள் இருக்கும் வெளியோ அல்லது ஜாடியின் வெளியே உள்ள வெளியோ இல்லை. பிரம்மத்தினுள் தனிப்பட்ட உடல் அல்லது தனிப்பட்ட ஆத்மா அல்லது தனித்துவமான எதற்கும் சாத்தியக்கூறும் இல்லை. சொல்ல போனால் பிரம்மத்தில் காரணம் மற்றும் விளைவு இல்லை. எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும்போது ஏன் மனமே ஏன் அழுகிறாய்? பிரம்மம் முழுவதும் வேறுபாடுகள் அற்றது. பிரம்மம் தன்னை பலவிதமான அடுக்குகள் மற்றும் பலவிதமான அலைவரிசைகளுடன் வெளிப்படுத்திக் கொள்ளும் போது அவை தனிப்பட்டவைகளாக தோற்றமளிக்கிறது. நம்முடைய உணர்வு நிலை துவைத அனுபவங்களோடு இருப்பதால் தான் இந்த வகையான தனித்துவம் நமக்கு ஏற்படுகிறது. இந்த உணர்வு நிலை மேலும் மேலும் அதிகரிக்கும் போது மிகவும் நுண்ணிய பல அபிப்பிராயங்கள் உருவாகும். இந்த நுட்பமான துவைத அபிப்பிராயங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவை மேலும் உறுதியானதாக மாறி இந்த அனுபவங்கள் அனைத்தும் உண்மை என்பது போலாகிவிடுமே. நாம் நம்மை தனித்துவமான படைப்பு என்று உறுதியாக நம்புவதன் மூலம் நம் ஆன்மீக முன்னேற்றம் தடைபட்டு பிரம்மம் தன் சுய குணத்தை அனுபவிக்காமல் இருந்து விடுகிறது. உண்மையில் தனித்துவ அடையாளம் என்பது நிரந்தரம் இல்லாதது. அந்த அடையாள தோற்றங்கள் யாவும் வேறுபாடுகள் இல்லாத முழுமையான பெயரற்ற மற்றும் புரிந்து கொள்ள முடியாத சாரம்சம் அல்லவா? ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.